தற்போது செந்தில் பாலாஜி முன்ஜாமீன் கோரி மனு அளித்திருக்கிறார். இது குறித்து கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் சக்திவேல் இணைந்திருக்கிறார். வணக்கம் சக்திவேல், கூடுதல் விவரங்கள். நிச்சயமாக வணக்கம் புவனேஸ்வரி. தாவேகா எம்எல்ஏவிடம் குதிரை பேரம் பேசியதாக பதியப்பட்ட வழக்கில் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி தரப்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. சட்டப்பேரவையில் சபாநாயகருக்கு எதிராக தீர்மானத்திற்கு ஆதரவு அளிக்க 35 கோடி ரூபாய் சன்மானம் தருவதாக சிலர் தன்னிடம் பேரம் பேசியதாக கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை தொகுதி தாவேகா எம்எல்ஏ இளையராஜா சென்னை காவல் ஆணையரிடம் புகார் அளித்தார். இந்த புகாரின் அடிப்படையில் வழக்கு பதிவு செய்த திருவல்லிக்கேணி போலீசார் சென்னை அருகம்பாக்கம் பகுதியைச் சேர்ந்த யூடியூபர் திருநாவுக்கரசு உள்ளிட்ட 8 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். இந்த வழக்கு விசாரணைக்கு ஆஜராகும்படி திமுக முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி மற்றும் அவரது சகோதரர் அசோக்குமார் ஆகியோருக்கு போலீசார் சம்மன் அனுப்பியிருந்தனர். ஆனால் இருவரும் விசாரணைக்கு ஆஜராகவில்லை. முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியின் சகோதரர் அசோக்குமார் முன்ஜாமீன் கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஏற்கனவே தாக்கல் செய்த மனு நாளை விசாரணைக்கு வர உள்ளது. இந்த நிலையில் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியின் முன்ஜாமீன் கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார். அந்த மனுவில் அரசியல் உள்நோக்கத்துடன் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. குதிரை பேரத்திற்கும் தனக்கும் எந்த தொடர்பும் இல்லை, வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டவராக சேர்க்கப்படவில்லை. இந்த நிலையில் போலீசார் தன்னை கைது செய்யக்கூடும் என்பதால் முன்ஜாமீன் வழங்க வேண்டும் என கோரிக்கை வைத்திருந்தார். இந்த மனு விரைவில் விசாரணைக்கு வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. புவனேஸ்வரி, விவரங்களுக்கு நன்றி சக்திவேல்.